சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயா போய் அவளோட அழுகையும் அவ முகத்துல இருக்க வேதனையையும் வேற யாராவது பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு உண்மை தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு நீ. இப்போ என்னதான் அண்ணி பண்றது? எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது ஷாலினி. நீ சொல்ற மாதிரி யாருக்கும் எந்த பிரச்சனையும் மனஸ்தாபமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் எப்படியாவது உண்மையா ராமச்சந்திரன் சார் கிட்ட சொல்லிடணும்னு போராடிட்டு இருக்கேன். ஆனா முடியல. நான் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்னு போனா பெரியப்பா அங்க வந்து ஏதேதோ காரணம் சொல்லி என்ன அங்க எதுவும் சொல்ல விடாம என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு. அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மீனாட்சி மேடம் கிட்டயும் சொல்ல முடியாத சூழ்நிலை. இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க ஹெல்த்துக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவங்க ஹெல்த்தை பத்தி யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனந்தி ஒருத்தனை விரும்புற விஷயம் தெரிஞ்சு அவங்க பையனோட கல்யாணம் நடக்காதுங்கிற அதிர்ச்சியான விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க உயிருக்கே கூட அது ஆபத்தாயிடலாம். ஒரு நல்ல மனுஷியோட உயிரை கொன்ன பாவம் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் கௌஷிக்கோட ஆசையை கொள்றோம், இன்னொரு பக்கம் மீனாட்சி மேடமோட உயிரை கொள்றோம்னு இந்த விஷயத்த நினைச்சு நான் செத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் என் தங்கச்சி விரும்புற விஷயம், இன்னொரு பக்கம் என் குடும்ப கௌரவம், இன்னொரு பக்கம் ஒரு நல்லவங்களை கஷ்டப்படுத்திட கூடாதுங்கிற ஒரு பயம். இதுல நான் எங்க யாருக்காக எந்த பக்கம் நிக்கிறதுனே தெரியாம சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். விருப்பம் இல்லாம இந்த கல்யாணம் நடந்தா ஆனந்தியாவ வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. ஆனந்தி தன்னோட விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சா கௌஷிக் காலம் முழுக்க நிம்மதி இல்லாம 2 பேரோட வாழ்க்கையுமே வீணாயிடுமே. இதெல்லாம் கடந்து எப்படியாவது ஆனந்தியோட காதல ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அவளை பாலு கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இதுல கௌஷிக்கோட மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கையல் அண்ணி நம்ம வேணா ஒண்ணு. கையல் நீங்க தான் இருக்கியா? எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? நம்ம சம்பந்தி அம்மா ஆனந்திய ஸ்டேஜ் கூட்டிட்டு வர சொல்றாங்க. நீ தான் கூட்டிட்டு வரணும். வா அம்மா, நான் கொஞ்ச நேரத்துல. கையல் வா. அண்ணி ஷாலினி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து ஷாலினி, என்ன ஒரு மாதிரி இருக்க? கண்ணெல்லாம் வேற கலங்கி இருக்கு. ஏதோ ஒரு மாதிரி பதட்டமா வேற இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அன்பு. முன்னிலன்னு சமாளிச்சா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. ஐயோ, இப்ப அன்பு கிட்ட நம்ம என்ன சொல்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அன்பு. கண்ணுல தூசி விழுந்துருச்சு. இது என்ன நம்ப சொல்றியா? என்னன்னு கேக்குறேன், உண்மைய சொல்ல புரியா இல்லையா? சொல்லு ஷாலினி. நான் அங்க இருந்து பாக்கும்போது அக்கா உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க நீங்க? அது ஒண்ணும் இல்ல அன்பு. நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஒருவேளை எங்க அம்மா மட்டும் சம்மதிச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு ரிசப்ஷன்ல இந்த மாதிரி கிராண்டா நடந்திருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்கவே இல்லைன்னு சொல்லிதான் அன்னைக்கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஹே, இந்த விஷயத்துக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்த? நான் கூட வேற என்னவோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். யார் தலையில என்ன எழுதி இருக்கோ அதுபடிதானே நடக்கும். நம்ம கல்யாணம் ஓடி போய் ஒரு கோவில தான் நடக்கணும்னு இருக்கு போல. அதை நினைச்சுனா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. போய் வேலையை பாரு போ. சரி அன்பா.